ஃபஸ்ட்டு இது எங்கே பேன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாங்க, இந்த த்ரில்லுக்காக. மற்றவங்கள பயமுறுத்தோ இல்லை மற்றவங்களுடைய லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க வைக்கிறதோ. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வண்டியை ஓட்டிட்டு எம்டி ஓட்டணும். எம்டி குழந்த மாதிரி இருக்குங்க. சத்தியமாக குழந்த மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பார்த்தீங்களா? இந்த மலையுடைய பின்னாடி தான் நம்மளுடைய வீடு இருக்குது. ஆக்சுவலி இந்த மலையுடைய பேக் சைடு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதோடைய ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. நெத்திமேடுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர். நெத்திமேடுக்கு அடுத்து அன்னதானப்பட்டி, அங்கே தான் எங்களுடைய வீடு இருக்குது. ஓகேங்க, ஸோ இன்றைக்கி டாபிக் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஓகேங்க, இன்றைக்கி டாபிக் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, மோட்டோ விளாகிங் லீகலா இல்லை இல்லீகலா, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இப்போ நிறைய நியூஸ்லாம் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குறோம். மோட்டோ விளாகிங் பண்ணால் இது மாதிரி லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அது எந்த ஸ்டேட்டில் மட்டும் அந்த ரூல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மட்டும் தான் அப்படி ஒரு ரூல் இருக்குங்க. வண்டி போட்டோம், கோ கோ கோ. கேரளாவில் மட்டும்தான் அப்படி ஒரு ரூலே இருக்குது. மோட்டோ விளாகிங் பண்ணால், ஐ மீன் ஹெல்மெட் மவுண்ட் கேமரா போட்டுக்கிட்டு நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு. மற்றபடி வேறு எந்த ஸ்டேட்டில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் நியூஸில் பார்த்த வரலையும் கேரளாவில் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட்டு தமிழ்நாட்டில் இது வரலையும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நோ இஷ்யூஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ கேரளாவில் எதுக்கு இதை பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா போலீஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மோட்டோ விளாகிங் பண்ணுறதுனால நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. ரெக்லெஸ்ஸான ரைடுக்கு மற்றவங்கள தூண்டுற மாதிரி இருக்குது. மோட்டோ விளாகிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுனால ஸோ மற்றவங்களும் அதை பார்த்து இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த பப்ளிசிட்டிக்காக தான் அந்த மாதிரிலாம் மோட்டோ விளாகிங்கே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேரளா போலீஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டோ விளாகிங் செட்டப் நம்ம ஹெல்மெட்டில் வைக்கிறோன்னா, ஸோ அதுக்கு நம்ம தனியாக மவுண்ட்லாம் வைக்கணுங்க. நான் வச்சுருக்க கேமராக்கே சில மவுண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி மவுண்ட்ஸ் மாட்டுறது ஹெல்மெட்டுக்கு அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பாய்ஸ் ஓகேங்க, ஸோ இந்த மவுண்ட்டு மாட்டினாலேயே அடி கொஞ்சம் அதிகமாக படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி ஹெல்மெட் தான் போட்டிருப்போமே, மவுண்ட்டால் எப்படி அடிப்படுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹெல்மெட் இந்த மவுண்ட் நம்ம ஹெல்மெட்டில் ஒட்டுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெடியாக ஒட்டுவோங்க. அது வந்து எந்த சுச்சுவேஷனுமே கைண்டி கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் போட்டு ஒட்டுவோம் நம்ம. ஸோ முக்கால்வாசி பேர் அப்படி தான் ஓட்டுவாங்க. சில பேர் எம்சீல் போடுவாங்க, சில பேர் அந்த அனபான்னு சொல்லுவாங்களா அதை போடுவாங்க, சில பேர் எல்லாத்தையும் கலந்து அடித்து பயங்கரமாக போடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணியிருக்கோம். நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன போட்டேன், அனபாண்டு ஏதோ போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிவிசி பைப்ஸ்லாம் ஒட்டுற ஒரு சொல்யூஷனை தான் நான் யூஸ் பண்ணி இதுக்கு ஒட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஹெல்மெட் கூட ஸ்டெடியாக ஒட்டுறப்ப இன்கேஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஏதாவது இம்பேக்ட் ஆகிறப்ப அது டேரெக்டாக நம்மளுடைய கழுத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுனாங்க. ஸோ இன்கேஸ் ரைடர் கீழே விழுறாரு ஹெல்மெட் மவுண்ட்டோட, அப்போ டேரெக்டாக அந்த மவுண்ட்டில் போயிட்டு அடிப்படுது. அது ஹெல்மெட்டில் பரவி அந்த அந்த ஐ மீன் அது ஹெல்மெட்டில் டேரெக்டாக ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு அது நம்மளுடைய கழுத்தில்
பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவு உண்மைன்னு தெரில. ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கமிட்டி அசோசியேஷன் என்னன்னு தெரியலைங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் அளவான இம்பேக்டை தான் தாங்கும். ஸோ அதுக்கு மேலே தாங்காது. இன்கேஸ் அப்படியே ரைடர் கீழே விழுந்து டேரெக்டாக இம்பேக்ட் மவுண்ட்டு மேலே வாங்கினாலும் இந்த மவுண்ட்டெல்லாம் ஈஸியாக பிரேக் ஆகிடும் இமீடியட்டாக. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மவுண்ட்டை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எங்கே பேன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏரியாவை காலி பண்ணிடுவோம். நிம்மதியாக பேசக்கூட விட மாட்டாங்க போல். ஸோ இதை ஃபஸ்ட்டு எங்கே பேன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா 1 டிரைவர்ஸ் ஹெல்மெட்டில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து ஃபஸ்ட்டு பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி நம்மளுக்குலாம் தெரியும், இந்த MotoGP ஃபார்முலா பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்ஷன் இருக்க ஒரு ஸ்போர்ட்டு. ஸோ அதில் எவ்ரி செகண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஃபார்முலா 1லேயே MotoGPயில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கேமரா ரைடர் பாடிலேயோ இல்லை வண்டிலேயோ வச்சுருக்கிறதுக்கு நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயம் வெளில தெரிஞ்சப்போ இந்த கமிட்டி பார்த்திங்கன்னா ஃபார்முலா 1 டிரைவர்ஸ் ரேசஸோடைய ஹெல்மெட்டில் இந்த மாதிரி கேமரா வைக்கக்கூடாது, அதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணோம் அவங்களுடைய சேஃப்டிக்காக அப்படின்னு முதல்ல அங்கே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பெருசாக எங்கேயும் பேன் பண்ண மாதிரி எனக்கு தெரியலைங்க. நான் ரீசெண்டாக நியூஸில் பார்த்தது பார்த்திங்கன்னா கேரளாவில் மட்டும்தான் அதை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், கேரளாவில் மட்டும்தான் பேன் பண்ணாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உண்மையாலுமே இது எந்த அளவு ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஹெல்மெட்டில் மவுண்ட்டு போட்டால் அதிகமாக அடிப்படும், இல்லை மவுண்ட் இல்லைன்னா கம்மியாக அடிப்படும் அப்படின்றதுலாம் எப்படி எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்குன்னு தெரில. ஓகேங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ மோட்டோவ்ளாகிங் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது. அதில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாங்கன்னு நானும் நினைக்கிறேன். சீப் பப்ளிசிட்டினா இப்போ நீங்கள் வண்டியை வேகமாக ஓட்டுங்க, அதில் கண்டிப்பாக சீப் பப்ளிசிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ரெக்லெஸ்ஸாக ஓட்டுறது கண்டிப்பாக சீப் பப்ளிசிட்டி தாங்க. ஏன்னா நீங்கள் சும்மா ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, உங்களுடைய த்ரில்லுக்காக, உங்களுடைய சீப் த்ரில்லுக்காக மற்றவங்கள பயமுத்துறதோ இல்லை மற்றவங்களுடைய லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க வைக்கிறதோ அந்த அளவு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்காக ரைட் பண்ணுறீங்க. ஸோ அது மற்றவங்கள எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா கேரளா போலீஸ் இதை பேன் பண்ணது நான் நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஆனால் சேம் டைம் இப்போ ஒரு ரைடர் அவரே கரெக்டாக போயிட்டுருக்காரு. இப்போ ரீசெண்டாக கூட நிறையா வீடியோஸ்லாம் வந்துச்சு பாருங்கள். ஒரு பொண்ணு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கீழே விழுந்துடும். அது போகிற ஸ்கூட்டர்லேருந்து பின்னாடி போகிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட் கேமரா வச்சுருப்பாரு. பட் அவரால் சொல்ல முடியுது அந்த இடத்த, ஏன் மேலே தப்பு இல்லை, உங்கள் வண்டியில் ஒரு பிரச்சனைக்கு கீழே விழுந்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்மள மாதிரி ரைடர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியல. ஏன்னா எப்பயுமே இப்போ காரில் கூட பார்த்திங்கன்னா டேஷ் கேம்னு ஒன்று இருக்குது. காரில் கடைசியாக 30 மினிட்ஸ் போகிற ஒரு ஃபுட்டேஜ் அது எப்பயுமே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க நம்மளுக்கு ஹெல்மெட் மவுண்ட் கேமராவும். இப்போ நம்ம ஒரு ஆல் இண்டியா ரைட் போகிறோம்னு வச்சுங்களேன், ஆல் இண்டியா ரைட் கூட இப்போ நம்ம சும்மா பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியாவுக்கு போகிறோம், அப்போ நம்ம ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகுது, நம்ம மேலே தப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்மளால் எப்படி அதை ப்ரூவ் பண்ண முடியும்? ஸோ வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? மேபி அங்கே சிசிடிவி கேமரா இருந்தால் நம்ம லக்கின்னு சொல்லலாம். இதுவே ஒரு ஹைவேல நடக்குதுன்னு வச்சுங்க, அங்கே எதுவுமே இல்லை, சிசிடிவி கேமரா அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை அப்படின்றப்ப இது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் அந்த ரைடர் மேலே க்ரியேட் பண்ணுன்னு பாருங்கள். ஸோ கோப்ரோ இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. சேம் டைம் இந்த மாதிரி சீப் த்ரில்லுக்காக பண்ணுறவங்க கிட்டேருந்து இதை பேன் பண்ணணுன்னு தோணுது. ஸோ என்னால் இது கரெக்டாக ஒரு முடிவு சொல்ல முடியல. நீங்கள் இந்த மாதிரி மோட்டோவ்ளாகிங் பண்ணுறது நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பேசுகிறேன்னு நினச்சேன், பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாரு? எஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பேசுகிறேன்னு நினச்சேன், பேசியாச்சு. தட்ஸ் இட் கைஸ். நம்ம அப்படியே யூடர்ன் போட்டு வீட்டுக்கு போகிற டைம் வந்தாச்சு. ஓகே கைஸ், நான் அப்படியே யூடர்ன் போட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு போக போகிறேன்.
வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர்ட் கியர் போட்டுக்கிறேன். ஓகே, வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிட்டுக்குங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது புதுசாக ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.